பழனியில் ஊரா நிறைய சித்தர்கள் நிறைய இருப்பான். இப்படி ஒரு சித்தர் இவருக்கு அறிமுகமாகிறார். இவர் முஸ்லீம், இந்து சாமியார் மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு வரும். சாமியாரோட சாமியாராக போய் வீட்டுக்கு போகாமல் முழுக்க முழுக்க இந்து ஆன்மீகத்தில் டிராவல் பண்ணுறாரு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை பெரியார். அவர் அரசியல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதே போல நீங்க பழனி பாபா முஸ்லீம் சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய கனவு கதாநாயகன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் எந்த கட்சி கூட்டணி சேர மாட்டார். எம்எல்ஏ ஆக வேண்டிய அவசியம் இல்லை, எம்பி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம் சமூக இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தை குட்டியெல்லாம் நீங்க பழனி பாபா பேசுறாருன்னா ஒரு 10,000-5,000 பேர் கூடுவாங்க. அவர் ஒருத்தர் தான் தலைவர், அவர் தான் பேசுவார். பேசி முடிஞ்சு கூட்டத்தை கழிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் பகிரங்கமாக ஒரு ஆளுக்கு பயந்தாருன்னா அது பழனி பாபாவுக்கு தான். ஏன் பயப்படா? அவருடைய அனைத்து ரகசியங்களும் இவருக்கு தெரியும். மக்கள் காசு கொள்ளையடிக்கிறதா வேற ஒன்றும் இல்லை. எம்ஜிஆரே செஞ்சாருன்னா பழனி பாபா சொல்றாரு. கலைஞரோட இருக்கிற போது முரண்பாடு வரும். அப்புறம் ராமதாஸ் போறாரு. கலைஞரோட என்ன முரண்பாடு கேட்டீங்கன்னா, சாப்பாடு கூட சாப்பிட மாட்டார். சாப்பாடு சாப்பிட்டா குடல் வெந்து செத்து போயிடுவார். என்னன்னா, கண்ணாடியை அரைச்சி பவுடர் ஆக்கி அவரை கொலை செய்யற நோக்கத்தோட ஜூஸ்ல கொடுத்துட்டாங்க. அது பூரா குடல்ல போய் அப்படியே குத்தி குத்தி நிற்குது. சோறு கேரு இது மாதிரி சப்பாத்தி போய் சாப்பிட்டாருன்னா அது அரைச்சி என்ன ஆகும்? குடல் பிஞ்சு பிஞ்சு வெளியே வந்து மரணம் வந்துடும். இவரு பழனியில ஊரா நிறைய சித்தர்கள் நிறைய இருப்பான். இப்படி ஒரு சித்தர் இவருக்கு அறிமுகமாகிறார். இவரு முஸ்லீம், இந்து சாமியார் மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு வரும். சாமியாரோட சாமியாரா போய் வீட்டுக்கு போகாம முழுக்க இந்து ஆன்மீகத்தில் டிராவல் பண்றாரு. அவர் இறப்பதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவர் சனாதனத்தை எதிர்க்கிறார். எல்லா ஜாதியும் ஒன்னாக்கியா, ஜாதிய ஒளி. இதுதான் அவருடைய மரணத்துக்கு காரணம். சனாதனவாதிகள் பாலக்காட்டிலிருந்து பொள்ளாச்சியில் போய் 17 வெட்டி பற்றா குண்ட வீசி. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதாவது அவருக்கு ஒரு 2 விஷயம். அரசியலில் எதிர்பார்ப்போடு அரசியல் செய்கிறவர்கள் ஒரு பக்கம், எதிர்பார்ப்பே இல்லாமல் அரசியல் செய்கிறவர்கள் ஒரு பக்கம். நீங்கள் அந்த 2வது வகையில் பழனி பாபா. நீங்கள் திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை பெரியார். அவர் அரசியல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், எந்த எதிர்பார்ப்பு, சமூகத்துக்காக நின்றவர். அதே போல் நீங்கள் பழனி பாபா முஸ்லீம் சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய கனவு கதாநாயகன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர் எந்த கட்சி கூட்டணி சேர மாட்டார். எம்எல்ஏ ஆக வேண்டிய அவசியம் இல்லை, எம்பி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது மக்கள் எப்படி கூடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவிழா கடை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்சம் 10,000-5,000 பேர் கூடுவான். யார்? அந்த சமூகம் மட்டும், வேற யாரும் வரமாட்டான். முஸ்லீம் சமூக இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தை குட்டியெல்லாம் நீங்கள் பழனி பாபா பேசுகிறாருன்னா ஒரு 10,000-5,000 பேர் கூடுவாங்க. கூடின பிறகு நீங்கள் வியாபாரம் பண்ண தேர் திருவிழாவில் கடை போடுவாங்கள்ல, ஐஸ்கிரீம் கடை, ஸ்வீட்டு கடை, இந்த அழகு சாதன பொருள் கடை, கிளுகிழுப்பை, குழந்தை விளையாட்டு சாமானம், இப்படின்னு நீங்கள் நான் இது வரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் திருவிழா கடை போட்ட ஒரே தலைவன் பழனி பாபா தான். அது வியாபாரம் பண்ணக்கூடிய கடைகளில் திடீர்னு முளைச்சிடும். எந்த கூட்டத்துலேயும் யார் பேசுனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு திருவிழா கடை முளைக்காது. திருவிழாவில் தான் திருவிழா கடை முளைக்கும். ஆனால் ஒரு முஸ்லீம் சமூகத்தினுடைய தலைவன் பழனி பாபா பேசுகிறான்னு மட்டும்தான் அந்த மக்கள், எந்த கட்சி, அதிமுக, திமுக, காங்கிரஸ், எல்லா கட்சியில் இருக்கிற முஸ்லீம் பூரா வந்து சேர்த்துருவோம். ஆனால் அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன கேட்டிங்கன்னா, அமைப்பாக்கவில்லை என்கிறது தான் முஸ்லீமுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் இப்போ ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாநில செயலர், அவர் ஒருத்தர் தான் தலைவர், அவர் தான் பேசுவார். பேசி முடிஞ்சு கூட்டத்தை கழிச்சிட்டு போயிட்டே இருப்பார். என்ன காரணம்? எதிர்பார்ப்பு இல்லை. நீங்கள் பெரியார் இயக்கத்தில் யாரையும் மெம்பராக சேர்த்துறதும் இல்லை, விளக்குறதும் இல்லை. சமூகம் மாறணுமா, என் கூட வா, சேர்ந்து போராடு, ஜெயிலுக்கு வா, போவோம். சொந்த வேலை இருக்கா, போயிரு. முரசொலியில் கட்டம் வரும். கள்ளக்குறிச்சி ஒன்றியம் முனுசாமியிடம் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டார். நீங்கள் திராவிட இயக்க பத்திரிகையில் யாரையும் சேர்த்துறதும் இல்லை, விளக்குறதும் இல்லை. அதே போல் பழனி பாபா கட்சியில் யாரையும் ஒன்றிய செயலாளர் யாருமே இருக்க மாட்டா. ஏப்பா நீ எந்த ஊருப்பா? ஐயா நான் கள்ளக்குறிச்சி அவங்க கூட்டம் போடுப்பா, தேதி தரேன், 24ஆம் தேதி காலையில் வந்துடுறப்பா, எனக்கு ரூம் போட்டு வந்துடுறேன். இத்தனைக்கு அவர் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டார்.
சாப்பாடு சாப்பிட்டா குடல் வந்து செத்து போயிடுவார். என்னென்னா கண்ணாடியை அரைச்சி பவுடர் ஆக்கி அவரை கொலை செய்கிற நோக்கத்தோட ஜூஸில் கொடுத்துட்டாங்க. அவர் வாங்கி ஏதோ ஒரு இதில் குடிச்சிட்டாரு. அது பூரா குடலில் போய் அப்படியே குத்தி குத்தி நிற்கிது. கடினமான உணவுப் பொருளை சோறு கீறு இது மாதிரி சப்பாத்தி கிப்பாத்தி சாப்பிட்டாருன்னா அதை அரைச்சி என்ன ஆகும், குடல் பிஞ்சு வெளியே வந்து மரணம் வந்துடும். அதனால் சாகிற வரை அவர் எப்படி சாப்பிடுவார், ஜூஸாக தான் சாப்பிடு உயிர் வாழ்ந்துருது. ஆளை பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் 25-30 கிலோ இருக்குது. அந்த கண்ணீர் குரல் தான் 1 டன் குரல் அது. நீங்கள் அப்போது நீங்கள் முஸ்லீம் இளைஞர்கள்ட்ட அவர் வந்து ஒரு உண்மையாகவே ஒரு பெரிய 2000 இறக்கிற வரை நீங்கள் அவர் வந்து நீங்கள் அத்துணை முஸ்லீம் தலைவர்கள் இத்தனை பேர் முளைச்சிருக்காங்கல்ல, அப்போது அவரை தவிர யார் முஸ்லீம் மக்களுக்கான பிரதிநிதி இல்லை. அவர் நீங்கள் எம்ஜிஆர், இவருக்கு வயசு 25 வயசு இருக்கும்போது அவருக்கு எம்ஜிஆருக்கு 60. இன்னும் ராமச்சந்திரன் எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்பார். யாரை? எம்ஜிஆரை. அப்போது நீங்கள் எம்ஜிஆரோட அமைச்சர்கள் இருக்கிற அத்தனை பேரை கொஞ்சம் காலில் தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் போவாங்க. நீங்கள் அதே போல் இந்திரா காந்திக்கு ஆலோசகர், இந்திரா காந்தி நெருக்கமாக இருக்கார். இவருடைய இயற்பெயர் முகமது அலி. இவர் பழனி சாதாரணமாக பள்ளியில் வளர்கிறாரு. அவங்க அப்பா வந்து பெரிய கோடீஸ்வரன். அதாவது ஒரு 20-30 ஆண்டு காலமாக நீலகிரியில் விளைகிற தேயிலைக்கு விளை வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அப்பா வகையில் பெரிய கோடீஸ்வரன். அம்மா வகையில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா பழனி ஆய்க்குடியில் பெரிய ஜமீன்தார் குடும்பம். அதாவது இந்த பாளையக்காரர்கள் நம்ம சொல்கிறோம்ல, இந்த பாளையக்காரர்கள் எப்படி நிலப்படம் வச்சு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 5000 ஏக்கர் 10,000 ஏக்கரை வச்சு வாழ்கிறான், அதே அளவுக்கு வாழ்ந்த குடும்பம் அம்மா குடும்பம். இப்போ அவங்க அம்மாவை எங்கே கட்டி கொடுக்குறாங்க, நீலகிரிக்கு குன்னூருக்கு போகிறாங்க. குன்னூருக்கு போய் சின்ன வயசில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. இறந்தோடனே அவங்க அம்மா குழந்தை கூட்டி எங்கே வருது, பழனி வந்துடுது. பழனிக்கு வர்றாரு, படிக்கிறாரு, காலேஜுக்கு போகும்போது பழனியில் ஊரா நிறைய சித்தர்கள் நிறையா இருப்பான். அதாவது பழனி சித்தர், ஆய்க்குடி சித்தர், அந்த சித்தர் இந்த சித்தர்னு நீங்கள் சடமுடியோட திருவண்ணாமலையிலையும் பார்க்கலாம், பழனிலையும் பார்க்கலாம். பல பேர் சாமியாருக்கு சுருட்டை குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. எல்லாம் சித்தர்கள். அவன் சோறு கொடுத்தா சாப்பிடுவான், எல்லாம் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான். பல பெரிய அரசியல்வாதிகள், பெரிய ஆன்மீக நேசிக்கிற போய் அவனை கும்பிட்டு விடுவாங்க. அவன் கண்டுக்க மாட்டான். திருவண்ணாமலையிலையும் பார்க்கலாம், பழனிலையும் பார்க்கலாம். இப்படி ஒரு சித்தர் இவருக்கு அறிமுகமாகிறார். இவர் முஸ்லீம், ஆனால் இந்து சாமியாருக்கு மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு வருது. ஈர்ப்பு வந்து சாமியாராக போய் வீட்டுக்கு போகாமல் அவர் முழுக்க சடை முடி எல்லாம் வளர்த்து ஒரு அதிசயம் பாருங்கள். ஒரு முஸ்லீமும் ஒரு இந்து சாமியார்கிட்ட போயிடுறாரு. இந்து சாமியார்கிட்ட போய் முழுக்க இந்து ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த சிரடி பாபாவே ஒரு முஸ்லீம் தான். சாய்பாபாவுடைய குரு இருக்கார்ல சிரடியில், அவரே வந்து ஒரு முஸ்லீம் தான். அப்போ அதே போல் இவருடைய படங்கள், இவர் மட்டும் எம்ஜிஆர் கூடையும் கருணாநிதி கூடையும் இந்திரா காந்தி கூடையும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாருன்னா இவரும் ஒரு சிரடி பாபா மாதிரி எல்லா வீட்லேயும் படம் இருக்குது, எல்லா ஊர்லேயும் கோயில் இருந்திருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் சனாதனத்தை எதுக்குறார். எதை எதுக்குறாரு? சனாதனத்தை. என்ன சனாதனம்னா, எல்லா ஜாதியும் ஒன்றாக்கியா, எல்லா ஜாதியும் ஒன்றாக்கு, ஜாதியை ஒளி, எல்லா பயிலும் சேர்த்துக்க. அப்போது இந்து சனாதனத்தை மேலே கை வைக்கிறார். இந்து சனாதனத்தை போற்றுகிற எம்ஜிஆர் எதுக்கிறார், கருணாநிதி எதுக்கிறார், இந்திரா காந்தி எதுக்கிறார். அவர் இறப்பதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மழுகிறவர்கள், தலித்துக்கள், பல்லர்கள், குயவர்கள், அதாவது ரொம்ப சமூகத்தில் அடக்கப்பட்ட சமூகமாக இருக்குல்ல, நீங்கள் கீழ்த்தட்டு சமூகமாக இருக்குல்ல, அவர்களை முஸ்லீமோட கூட்டணி வைக்கணுங்கிறார். அவர் நீங்கள் இந்த அடக்கப்பட்ட சமூகம் அத்தனை பேருமே முஸ்லீமோட கூட்டணி வைக்கணும், நமக்கு அதிகாரம் வேணும் ஐயா, நம்ம ஆள் எம்எல்ஏ ஆகணும், நம்ம ஆள் எம்பி ஆகணும். அப்போ இப்படி அதிகாரம் வந்தால் தான் நீங்கள் மேல் ஜாதிக்கு இணையாக அரசியல் பண்ண முடியும். இதுதான் அவருடைய மரணத்துக்கு காரணம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சனாதனவாதிகள் பாலக்காட்டிலேருந்து பொள்ளாச்சியில் போய் 17 வெற்றி பெற்றா குண்டை வீசிட்டு. பழனி பாபாவுக்கும் எம்ஜிஆருக்கு என்ன சண்டை? பழனி பாபாவும் எம்ஜிஆர் எதை பழனி பாபா எதை சொன்னாலும் எம்ஜிஆர் கேட்பார். நீங்கள் 77 ஆட்சிக்கு வராரு, 87 செத்து போகிறாரு. நீங்கள் அந்த 10 வருஷ காலம் எம்ஜிஆருடைய ஆலோசகர் அவர் தான். நீங்கள் ராமாவரத்தோடது எப்போ வேணால் போவார், எப்போ வேணால் வருவார். எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் பார்ப்பார், எல்லா ஐபிஎஸ் அதிகாரி. அவ்வளோ நெருக்கமாக இருந்துட்டு எப்படி எம்ஜிஆரோடையும் முரண்படுறாரு, விமர்சிக்கிறாரு? சரியான கேள்வி. என்ன எப்படி முரண்படுறாருன்னா,
எம்ஜிஆர் நீங்கள் சனாதனவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கார், இவர் எதிராக இருக்கார். நீங்கள் இந்த பொருளாதார இடஒதுக்கீடு அன்றைக்கே எம்ஜிஆர் சொல்கிறார். எம்ஜிஆருக்கு இந்த சனாதனவாதிகள் சொல்கிறான், இல்லைங்க இடஒதுக்கீடு என்பது பொருளாதார அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு போகணும் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டுக்கிறார். அண்டை மாதிரி ஆட்களாம் சொன்ன கேட்டுக்கிறாரு. பழனிபாபு சொல்கிறார், இல்லைங்க நீங்கள் அவனுக்கு சமூக அங்கீகாரம் இருக்குது மேல் ஜாதிக்கு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதி பேர் வேணால் ஒரு 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 சமூகம் மேல்பட்ட சமூகம் இருக்குது. நீங்கள் ஜாதி ஓபிசி எம்பிசி பிசின்னு இருக்குது. இப்போ எஸ்சி இருக்குது எஸ்டி இருக்குது. ஏழை பணக்காராக இருந்தாலுமே எஸ்சி போய் நடுத்தரவில் வீடு வாங்க முடியாது. எஸ்சிக்கு நீங்கள் 100 கோடி இருந்தாலும் அவன் நீங்கள் வசதி படைத்தவர்கள் மேல் ஜாதி இருக்கிற வீடு விற்க மாட்டான். விற்றா கூட அவன் இவனுக்கு தரமாட்டான். யாருக்கு தரமாட்டான்? எஸ்சிக்கு தரமாட்டான். அப்போ இவனுக்கு எப்படி அங்கீகாரம் வேணும்? பொருளாதாரத்தில் பணம் இருந்தாலுமே சமூக அங்கீகாரமே இல்லை. நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் கூட என்ன சொல்கிறாங்க? இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ எங்களுக்கு ரிசர்வேஷனாக வேண்டாயா, எங்களை எஸ்சியிலிருந்து பிசி ஆக்கிடு, எங்களுக்கு சமூக அங்கீகாரம் தான் வேணும், எங்களுக்கு மானம் தான் முக்கியம், உயிர் முக்கியம், உயிர் இல்லைன்னா பரவாயில்ல, எங்களுக்கு எஸ்சின்னு எங்களை இழி ஜாதியாக பார்க்குறான். எங்களுக்கு பணம் இருக்குது, காசு இருக்குது, பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, இருந்தாலும் ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சின்றான். அதனால் எஸ்சியிலேருந்து எங்களை பிசி ஆக்கிறியா? யார் கேட்குறா? நீங்கள் அந்த மக்கள் கேட்குறானா? இப்போ பழனிபாபு சொல்கிறாரு, எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிகாரத்தில் நாங்கள் வருவோம், இன்னும் நம்மெல்லாம் ஒன்று சேரணும் வா. 1935களில் நீங்கள் இப்போ இருக்கிற நாடார்கள் பூராமே எஸ்சி பட்டியல் தான், சாணார் பட்டியல் தான். சாணார்லேருந்து பட்டிவரம்பட்டி சவுந்தரபாண்டி நாடார் நீதி கட்சி என்ன பண்ணுறாரு, எங்களுக்கு எஸ்சி பட்டியல் வேண்டாம், பிசியில் ஆகியா, ரிசர்வேஷனை வேண்டாம், எடுத்துகிட்டு போயானார். இப்போ என்னாச்சு? நீங்கள் 1935லேருந்து நீங்கள் ஒரு 90-70 வருஷத்தில் நாடார்கள் அப் கண்ட்ரி. சென்னையில் நாடார் அண்ணாச்சினா தான் வீடு தர்றான். இது எவ்வளோ நாள் நடந்திருக்கு இந்த பரிணாம வளர்ச்சி? ஒரு 70-80 வருஷத்தில் நடந்திருக்கு. இதுதான் பழனிபாபா சொல்கிறார். இந்த சமூகத்தில் அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட கீழ்நிலை மக்கள் எல்லாமே இங்கே முஸ்லீமோட கூட்டு சேர்ந்து, எங்களுக்கு முஸ்லீமுக்கு இதே பிரச்சனை தான். முஸ்லீம் யார்? முஸ்லீமு இந்த மக்கள்லாம் கன்வெர்ட் ஆகிற முஸ்லீமா யார்? சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், கீழே இருக்கிற மக்கள், இழிநிலை மக்களுக்கு சமூக அங்கீகாரம் கொடுக்கலன்னு அவன் என்ன பண்ணுறான்? குல்லா வச்சு லுங்கி கட்டி சலாம் அலைக்கும் பாய், வாங்க பாய், உட்காருங்க பாய்ங்கிறான். அது வரைக்கும் அவன் என்னவா இருப்பான்? நீங்கள் தலித்தாக இருப்பான். அவனை 4 பேர் உட்காந்துருக்கும்போது டீ கடையில் கொட்டாங்கச்சி தான் வச்சுருப்பான். என்னது? தேங்காய் தொட்டி. இவனுக்கு டம்ளரு, இவன் டம்ளர் குடிச்சு அதை கழுவி அங்கேயே வெளியில் மாட்டிட்டு போகிறது இருந்தது. எப்போ? 30 வருஷம் முந்தி இருந்தது. பெரியார் அதை அடித்து ஒடிச்சு நொறுக்கினார். அப்போது நீங்கள் தனி கோவலை யாருக்கு? தாழ்த்தப்பட்டவனுக்கு டீ கடையில் தனி கோவலை நீங்கள் வெளியில் மாட்டி வச்சுருப்பான் அந்த தூக்கில். அவன் அதை எடுத்து டீயை வாங்கி அதை குடிச்சு விட்டு கழுவி திருப்பி அங்கேயே வச்சுட்டு போயிடும். இதெல்லாம் யார்? ஒரு முஸ்லீமாக இருந்து யார் உடைச்சா? பழனிபாபு உடைச்சார். உடைச்ச உடனே எம்ஜிஆருக்கு அவருக்கு முரண்பாடு வரும். நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது, நான் அரசியல் பண்ணணும், என் கூட மேல்தட்டு மக்கள் இருக்கு, மேல்தட்டு மக்கள் இருக்கேன், கீழ்த்தட்டு மக்களுக்கு ஏதாவது அரசியல் கொஞ்சம் சலுகை பண்ணி கூடியா? இல்லை முடியாது, நீ சனாதனவாதியாக இருக்க, அப்போ நான் உன்னை எதுக்காக விட மாட்டேன். இதுதான் 2 பேருக்கு முரண்பாடு. வேறு என்ன? சிறிதாவது பங்களாமல் கொண்டாடு பாதி பிரிச்சுக்கலான பஞ்சாயத்து வந்தது இல்லை. அப்போது இதை சொன்ன உடனேயுமே நேராக முரசொலி ஆஃபீஸுக்கு போகிறார். கலைஞர் முரசொலியில் எழுதுகிறார், பழனி பாபா வேர்க்க விறுவிறுக்க பதட்டத்தோடு முரசொலி அலுவலகம் வந்தார். முரசொலி எழுதுகிறார். யார்? நீங்கள் கலைஞர் எழுதுகிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரோட சண்டை முடிச்சோன்னையும் அங்கே இருக்கிற எம்ஜிஆருடைய நீங்கள் ஜஸ்டின்கள், சினிமாவில் சண்டை பிடிக்கிற ஆளுங்க, குத்து விட்டு பார்ட்டி எல்லாமே அவரை அச்சுறுத்துறான், தாக்குறான். அதோட தப்பி எங்கே போகிறாரு? முரசொலியில் போய் கலைஞர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். முரசொலி எம்ஜிஆருடைய முழு ரகசியங்களும் எங்கே கலைஞர்கிட்ட போகுது. அப்போ எம்ஜிஆர் ஒரு அறிக்கை விடுறாரு, அரசு அலுவலகங்களுக்கு பழனி பாபா உள்ள பிரவேசிக்கக்கூடாது, சட்டசபை வளாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பழனி பாபா சந்திக்கக்கூடாது. எம்ஜிஆர் பகிரங்கமாக ஒரு ஆளுக்கு பயந்தாருன்னா அது பழனி பாபாவுக்கு தான். ஏன் பயப்படா? அவருடைய அனைத்து ரகசியங்களும், அதாவது நீங்கள் அரசு ரகசியங்கள் பூராமே இவருக்கு தெரியும். அரசு ரகசியம் என்ன? நீங்கள் இப்போ பல முதலமைச்சர்கள் ஜெயிலுக்கு போனதை பார்த்தோம். குட்கா கேஸில் நீங்கள் சர்க்காரி கமிஷன் இப்போ பல வழக்கு இருக்குது. மக்களுடைய வரி பணத்தை அப்படியே கொள்ளையடிச்சிக்கிறது தான் அரசியல். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பூராமல் நிறையா எதோடு போகிறாரு? பேப்பரோடு போகிறார். அப்போது கலைஞரோடு இருக்கார். கலைஞரோடு இருக்கிற போது முரண்பாடு வருது. நீங்கள் அப்புறம் ராமதாஸ்கிட்ட போகிறார். இறக்கும்போது ராமதாஸ் தான் இருக்கார். கலைஞரோட என்ன முரண்பாடுன்னு கேட்டிங்கன்னா, கலைஞரும் சனாதனவாதிகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு. எங்கள் சிறுபான்மை மக்களுக்கான சலுகை எதுவுமே இல்லை. அப்போது
நான் வந்து கலைஞர் பல முறை நான் ஆலோசனை சொன்னேன். சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் சலுகைகளை கொடுங்க, சிறுபான்மை மக்களுக்கான நலனில் கை வைக்காதீங்க, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், உள் ஒதுக்கீடு வேணும், இதெல்லாம் சொல்லும்போது கேட்கல. இதை விட முரண்பாடு வந்த பிறகு நீங்கள் பிஜேபியால் ஆர்எஸ்எஸ்ஸால் அவர் சிறைப்படுத்த வேண்டும் என்று கலைஞருக்கு அழுத்தம் கொடுத்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி அத்வானிகிட்ட சொல்லி, அத்வானி கலைஞர்கிட்ட சொல்லி பிடிச்சி அவரை என்எஸ்ஏல பிடிச்சி போடுறாரு. கலைஞருக்கு அவர் முரண்பாடு ஸ்டார்ட் ஆகி போச்சு. இப்போ நீங்கள் திருச்சி ஜெயில் அடைவிட்டு கிடக்கிறாரு. அப்படி அடைவிட்டு கிடக்கும்போது உலகத்திலேயே ஒரே வாரத்தில் என்எஸ்ஏல வெளியே வந்து ஒரே ஆள் பழனி பாபா தான். அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரே வக்கீல், பார்ட்டியின் பேசுகிறார், கோர்ட்டில் அவரே ஆஜராவார். அப்போ கேட்குறாரு நீதிபதி இருக்கார், ஐயா என்னை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், 786 பக்கத்தை வந்து கலெக்டர் எஸ்பிகிட்ட கொடுத்துருக்கார். எஸ்பிகிட்ட கொடுத்து எஸ்பி உடனே கையில் போட்டு என்னை என்எஸ்சியில் அடைச்சிட்டாரு. ஐயா நீதிபதிகள் அவர்களே, 756 பக்கத்தை நீங்கள் ஒரே நாளில் படித்து முடிவெடுத்துருவீங்களா ஐயான்னு கேட்குறாரு. நீதிபதி யோசிக்கிறார். ஐயா உங்களுக்கு உறங்குறதுக்கு 8 மணி நேரம் ஆகும், ஓய்வு எடுக்கிறதுக்கு 7-8 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஒரு மூத்த நீதிபதி, உங்களுக்கு சுகரு பிபி மாத்திரைக்கு இதெல்லாம் போட்டு சாப்பிடணும், தூங்கணும், நேரத்துக்கு போகலைன்னா உங்களுக்கு லோ ப்ரெஷர் ஆகிடும், இல்லை ஹை ப்ரெஷர் ஆகிடும். நீதிமன்றத்தை சொல்கிறாரு. இப்போ நீங்கள் எல்லாம் இதில் உடல் உபாதி போல பிரச்சனை இருக்குது, இதுக்கு நடுவில் எத்தனை மணி? நான் ஒரு 8 மணி நேரம், 8 மணி நேரத்தில் 786 பக்கத்தை நீங்கள் படித்து ஒருவரை நீங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அடைக்க முடியுமா கேட்குறாரு. கண்டிப்பாக அடைக்க முடியும். அப்புறம் ஏன் என்ன அடைச்சிங்க, போ ரிலீஸ் போ. அப்போ எவ்வளோ பெரிய நீங்கள் அறிவு ஆற்றல். ஒரே வாரத்தில் வெளியே வந்துடுறாரு. நீங்கள் அவர்கள் பொடா வழக்கு பாயுது. நீங்கள் சிறையில் கிடக்கிறாரு, திருச்சி ஜெயிலில் கிடக்கிறாரு ஒரு வழக்கில். நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் சிந்தாதிரிப்பள்ளி குண்டு வீசின வழக்கில் ஒரு குற்றவாளி கைது பண்ணுறாங்க. அந்த குற்றவாளி வந்து பழனி பாபாவுடைய பேச்சை கேட்டு தான் நான் குண்டு வீசுறதுக்கு எனக்கு என்ன வந்ததுன்னு அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி வழக்கு. நீதிமன்றத்தில் கேட்குறாரு, ஐயா நானே 8 மாதம் ஜெயிலில் கிடக்கிறேன். எங்கே? திருச்சி ஜெயிலில். திருச்சியில் கிடக்கிற நான் என்னை பேச விட்டு நீங்கள் அந்த பையனை வந்து கொள்கை ரீதியாக மாற்றுவதற்கு இந்த ஜெயிலர் தான் காரணம். அதனால் என்ன பொடாவை போடணும், ஜெயிலையும் பொடாவில் போடுங்கய்யா. நான் அடைச்சி என்னை ரூமில் திறந்தே விடலை, என்னுடைய அறையிலேருந்து பூட்டியே வச்சுருந்தாரு. நான் எங்கே போய் அவனை பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி குண்டு வீச சொல்லி நான் சொன்னேன். அவ்வளவு சிறைத்துறை அதிகாரி என் மேலே பொய்யான வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன். அதனால் அப்படி நான் உண்மையாகவே அதாவது மனோ ரீதியாக அவனை பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தேன் நீங்கள் நம்பினீங்கன்னா அது முழு காரணம் யார்? ஜெயிலர் தான். ஏன்னா ஜெயிலை திறந்துட்டு தான் நம்ம அவனை பேச முடியும், அடைச்சே போனது எப்படி பேச முடியும்? அப்போ சிறை என்பது மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் வர்றது, அரசு நிர்வாகத்தில் வர்றது. அரசு நிர்வாகம் சரியாக பணியை செய்யாது இருந்தால் தான் நான் போய் அவனை கன்வின்ஸ் பண்ணி குண்டு வீசி சொல்லியிருப்பேன். அப்போ எல்லாம் என்னுடைய அத்தனை குற்றத்துக்கு இவர் தான் காரணம். யார்? சிறைத்துறை. அவர் A1 நான் A2 அந்த வழக்கு தள்ளுபடி. சார் இப்போது எம்ஜிஆர் கிட்டேருந்து வந்துட்டார், முரண்பட்டு வந்து கலைஞர்கிட்ட சேர்றாரு. கலைஞரோடவும் ஏன் முரண்படுறாரு? ஏன் கலைஞரையும் அதன் பிறகு விமர்சிக்கிறாரு? கலைஞரை ஏன் முரண்படுறாருன்னு கேட்டிங்கன்னா, கலைஞருக்கும் இவருக்குமான கொள்கை வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, சனாதனத்தை எதிர்க்கணுங்கிறார். கலைஞர் என்ன சொல்கிறாரு, ஐயோ நீ சொல்லவில்லை செஞ்சால் நான் அரசியல் பண்ண முடியாது, நான் சனாதனத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். பெரியார்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. பெரியார் சொல்ல கேட்க முடியாது. பெரியார் வந்து எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை, முதலமைச்சர் ஆகலை, ஒன்றியமாகலை, நகரமாகலை, நீங்கள் மேயர் ஆகலை, இப்போ இதெல்லாம் ஆகலை. ஆனால் எனக்கு இவ்வளோ பேர் நான் காப்பாற்ற வேண்டியிருக்கு. அதனால் நான் டெல்லியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அதனால் நீ சொல்கிறத கேட்க முடியாது, நீ கிளம்புன்ட்டார். அப்போ நேராக எங்கே போய் சேர்றாரு? ராமதாஸில் போய் சேர்றாரு. மரணம் அடைகிற காலத்தில் அவரோட நெருக்கமாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ். இந்திரா காந்தி அவர்களோடும் நெருக்கமாக இருந்தார் பழனி பாபான்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்களையும் கடுமையாக விமர்சித்து, ராஜீவ்காந்தியும் கடுமையாக விமர்சித்த காணொலிகளை எல்லாம் பார்க்க முடியுது. அதாவது இவர் இங்கே சாமியாராக இருக்கார். சாமியாராக இருந்து விபூதி திண்ணூர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அம்மா இந்த சாமியார்களை ரொம்ப நம்பும். இந்த பாபா தான் எம்ஜிஆருக்கு இந்திரா காந்திக்குமான சண்டையை சுமூகமாக்கி விடுறார். இந்திரா காந்தி அப்போ யாரோட இருந்தாங்க கேட்டிங்கன்னா கலைஞரோடு இருந்தார். நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு நீங்கள் இந்திரா காந்தி மிசா காலம் முடிந்த பிறகு நேரு மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு
கலைஞர் இந்திரா, ஏன்னா டெல்லி பவர் சென்டரோடு எப்பவுமே இருப்பார் யார், கலைஞர். அது அவருடைய பாலிடிக்ஸு. எம்ஜிஆருக்கு இந்த பாலிடிக்ஸ் தெரியல. அப்போ நீங்கள் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது எம்ஜிஆரை வர வச்சு மிரட்டியெல்லாம் அனுப்பியிருக்கு, பல தடவை நிற்க வச்செல்லாம் அனுப்பியிருக்கு. உட்கார சேர் இப்படிலாம் நடந்ததை சுமூகமாக்குறது யார்? பழனி பாபா தான். அதனால தான் பழனி பாபாவை எம்ஜிஆர் எப்படி வச்சு ஆன்மீக குருவா வச்சுக்கிட்டார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஹோட்டல் சாம்பாரின் மனமெதிலே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே சரியான நிறமெதிலே சாம்பாரின் சிறப்பெதிலே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே. இனி ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள்.